அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் சில நேரங்களில் நாம் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படலாம், அநியாயமாக நடத்தப்படலாம். அத்தகைய நேரங்களில் நமக்காக பேச யாரும் இல்லையே என்று நாம் ஏங்கக்கூடும். ஆனால் உண்மையான நீதிபதி இறைவன் ஒருவரே. அவர் நம் பக்கம் இருக்கும்போது எந்த மனித அதிகாரமும் நமக்கு தீங்கிழைக்க முடியாது. நம்முடைய நீதியை நிலைநாட்டப் போகும் இறைவனின் கரங்களில் இன்றைய நாளை ஒப்படைப்போம். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தை. ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நிதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை தாவீது சவுல் அரசனை நோக்கி கூறியவை. பொறாமையினால் தன்னை கொல்ல துரத்திய சவுலை ஒரு குகைக்குள் வைத்து எளிதாக கொல்லும் வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் அது பழி வாங்குவதற்கான சரியான தருணம். ஆனால் தாவீது இறைவனின் நீதியை நம்பினார். நானாக நீதி தேட மாட்டேன், இறைவனே எனக்காக நீதி வழங்குவார் என்று கூறி சவுலின் மேலாடையின் ஓரத்தை மட்டும் வெட்டினார். தாவீது தன் கையில் இருந்த வாளை தாழ்த்திய போது இறைவன் அவருக்காக தன் கரத்தை உயர்த்தினார். ஒருவன் தன் நீதியை நிலைநாட்ட துடிக்காமல் இறைவனின் தீர்ப்பிற்காக காத்திருக்கும் போது அந்த மௌனமே மிகப்பெரிய வெற்றியாக மாறுகிறது. நம் வாழ்விலும் அநீதி இழைக்கப்படும் போது சர்வ வல்லமையுள்ள இறைவன் நமக்காக போரிடுவார். ஜெபிப்போம். நீதி வழங்கும் இறைவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாழ்வில் நான் சந்திக்கும் அநீதிகளையும் எதிர்ப்புகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். தாவீதுக்காக வழக்காடியது போல எனக்காகவும் நீர் வழக்காடும். மனிதர்களிடம் நீதி கேட்பதை விட உமது தீர்ப்பையே நான் பெரிதாக கருதுகிறேன். என்னை ஒடுக்கும் சக்திகளிடம் இருந்து என்னை விடுவித்து என் நேர்மையை உலகிற்கு வெளிப்படுத்தும். உம்முடைய நீதியும் சமாதானமும் இன்று என் இதயத்தை ஆளட்டும். இயேசுவின் பெயரால் வேண்டுகிறேன், ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக வழக்காடுபவர் சர்வ வல்லமையுள்ள இறைவன். நீங்கள் அமைதியாயிருங்கள், அவர் உங்களுக்காக போராடுவார். இன்று உங்களுக்கு எதிராக எழும் எந்த திட்டமும் வாய்க்காதே போகும். இறைவன் உங்களுக்கு நீதி வழங்கி